சுபா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் பார்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஹேங்கிங் மெத்தட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி காட்டுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் பேட்ச் ஒர்க்கில் ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு ஸ்லீவில் எப்படி ஹேங்கிங் பண்ணலாம், நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் எப்படி பண்ணணும்னு. நான் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு சிம்பிள் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேட்சும் வைக்கலாம். நம்ம இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கோல்டு ஜரியில் 2 லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சும்மா ஹேங்கிங் மட்டும் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு ஒர்க் பண்ணால் தானே உங்களுக்கு அழகாக தெரியும், அதனால் ஓகேவா. இப்போ 2 லைன் நான் ஜரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு லைன் வந்து கட்டானா பீட் கொடுக்க போகிறேன். ஒரு லைன் வந்து கட்டானா பீட் கொடுக்கலாம், இல்லைனா சுகர் பீடும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸியான ஒரு கட்டானா பீட் எடுத்திருக்கேன், டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து ஒரு லைன் வந்து நான் கட்டானா பீட் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். நான் ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு தான் ஹேங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து கட்டானா பீட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கட்டானா பீட் வந்து ஒன்று தான் நம்ம தைப்போம். நீங்கள் வந்து சுகர் பீட்னா 2 வச்சு நீட்டாக வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். கட்டானா பீட் வந்து எப்பயுமே ஒரு லுக்கே தனி. இப்போ வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 3mm பீட் எடுத்திருக்கேன். சிங்கிளாக வச்சு அதை ஒரு லைன் கொடுக்க போகிறேன். 3mm 4mmலாம் நம்ம சிங்கிள் பீட் தானே கொடுப்போம், அதனால் சிங்கிள் பீட் மெத்தடில் சிங்கிள் பீட் நான் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் கட்டானா பீடு பண்ணுறப்ப வந்து ஒரு கெட்டியான ஒரு கைப்பகுதி வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா அந்த ஒர்க்கே ஒரு தனி லுக்காக இருக்கும். எந்த ஒரு சாரீக்குனாலும் இதை நம்ம கோல்டு கலர்னால எந்த சாரீக்குனாலும் நம்ம இதை கட்டிக்கலாம், ஓகேவா. இந்த சாரீ வந்து ஒரு மெரூன் பேஸ் இருக்கிறனால க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஹேங்கிங் பீடு கூட நான் க்ரீனுக்கு ஒரு மெரூன் தான் வைக்க போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ சிங்கிள் பீடு நான் 3mm பீடு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 3mm பீடு எப்படி பண்ணணும் எல்லாமே நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து லிங்க் தர்றேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நான் வந்து போடுற எல்லா டிசைன்ஸுமே வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இன்னுமே. அதனால் அவங்களுக்காக தான் ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்கணும், ஈஸியான மெத்தடில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். பொறுமையாக பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். நான் போடுறது உடனே உங்களுக்கு வந்து அது காட்டும், ஓகேவா. இப்போ பாருங்கள், சிங்கிள் பீடை நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக சிங்கிள் பீட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு லைன் நான் கட்டானா பீடு தான் கொடுக்குறேன். அப்போ வந்து ஒரு லைன் கட்டானா பீடு, ஒரு லைன் 3mm, மறுபடியும் கட்டானா பீடு. அப்புறம் கீழே வந்து எப்பயுமே ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி 2 லைன் ஜரியில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பார்டர் லைன் நமக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க்னாலும் பண்ணிக்கலாம். அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறத நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி வைக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம்தான். இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஜர்கான் ஸ்டோனோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டோன் நம்ம ஒட்டி கூட நம்ம குந்தன் ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். அது எல்லாமே அவங்கவுங்க ஓன் ஐடியாஸு. இது நான் சிம்பிளாக தான் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அந்த கோபுரம் மாதிரி இருக்க இடத்துல ஒரு சின்ன டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அதுக்கு வந்து ஜரி லைன் கொடுத்துருக்கேன். கோபுரத்துக்கு வந்து ஜரி லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒரு சின்ன பார்டர் மேலேருந்து ஒரு சின்னதாக தொங்குற மாதிரி பண்ணலாம். அது வந்து தொங்காது, நான் ஸ்டிச் தான் பண்ணிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் எடுங்க கோல்டு, அதுக்கப்புறம் 3mm பீட் எடுத்து மேலே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுருங்க. சிம்பிள் மெத்தட் இது, ஓகேவா. சிம்பிளியாக நீட்டாக உங்களுக்கு ஈஸியாக முடிக்கணும். இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம். அந்த மாதிரி அவ்வளோ சிம்பிளான ஒர்க்கு. இதையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரியா. கீழே ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக நீட்டாக இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து வெளியே தெரியாமல் போயிடும். அந்த கோபுரம் வந்து நீட்டாக தெரியணும்னு சொல்லியிருந்தனால அதுவும் தெரியணும், நம்ம பண்ணுற டிசைனுமே மைல்டாக இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சிம்பிளாக நீட்டாக இருக்குல்ல.
அவ்வளோதான். நீங்கள் மேலே எதாவது புட்டா வேணாலும் நீங்கள் உங்கள் சாய்ஸாக கொடுத்துக்கலாம். கீழே கெட்டியாக அந்த பார்டர் லைனும் வந்துருச்சு. ரொம்ப கிளாஸியாக இருக்குது இது நேரில் பார்க்குறப்ப. வீடியோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து நான் ஹேங்கிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேங்கிங் வந்து நம்ம எல்லாமே எந்த ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னாலுமே நம்ம மெஷர் பண்ணால் தான் அது அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் மெஷர் பண்ணுறேன். அதாவது 1.5 சென்டிமீட்டருக்கு நான் மெஷர் பண்ண போகிறேன். இப்போ 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைன் ஒரு டாட் வச்சேன்னா அடுத்து வந்து 2.5 இந்த மாதிரி. அதாவது 1.5, 3, 4.5, 6 அந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டருக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணியிருக்க பீடு வந்து எப்படி சொல்கிறது, பீன்ஸ் மாதிரி இருக்கும், சப்பட்டையாக இருக்கும். ஸோ அது ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காமல் அந்த ஹேங்கிங்கும் அழகாக தெரியணும். அதனால் 1.5 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்போ இல்லை கூம்பு வடிவமோ அந்த மாதிரி நீளமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 சென்டிமீட்டர் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்றதுக்காக பீன்ஸ் அந்த நம்ம எது எடுக்கிறோமோ அந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் என்னோடது பீன்ஸ் ஷேப்பில் இருக்கிறனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1.5 எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப கரெக்டாக அது வரும். சும்மா நம்ம ஓரலாக நம்ம வச்சோம்னா என்னதான் இருந்தாலும் அந்த கேப் வந்து கரெக்டாக வராதுங்க. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இதை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது அழகாக தெரியுது ஒரு சைடு. மேலே எதுனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி நான் இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். பண்ண இடத்துல நான் வந்து இப்போ அந்த பீன்ஸ் மாதிரி இருக்கிற பீடை வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள் என் பீடு அந்த பாருங்கள் இந்த ரெட் கலர் நல்ல மெரூன் பேஸில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது கோல்டு கலரில். இது வந்து சுகர் பீட் எப்பயும் போல் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் தைக்கிற மாதிரி தான். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, பேட்ச் ஒர்க்லேயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பீட் ஹேங்கிங்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே டைப் தான் இப்பயும் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி தைக்க போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பீடு எல்லாமே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே ஆரி மெட்டீரியல் வாங்குகிற கடையிலேயே நீங்கள் கேட்டு வாங்கலாம். எல்லா ஸ்டோன்ஸுமே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஆரி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் கிடைக்கும். நீங்கள் அப்படி இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஏர் ரிங்லாம் பண்ணுவோம்ல, ரிங் பண்ணுறது நம்ம வந்து இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து பிரேஸ்லெட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய பீட்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் பீட்ஸ் இருக்கும். அந்த பீடை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 சுகர் பீடு, ஒரு அந்த மெரூன் கலர் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு. சொன்ன மாதிரியே நம்ம வந்து சுகர் பீடை தள்ளிட்டு மீதி இருக்கிற எல்லா பீட்லேயும் நான் ரிட்டர்ன் வந்து நான் அந்த ஊசியை உள்ளே விடுறேன். எங்கேருந்து எடுத்தோமோ திருப்பி அந்த இடத்துலையே ரிவர்ஸில் நான் குத்திடுறேன். குத்தி கீழே எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஷார்ப்பாக டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துறாதீங்க. அது வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹேங்கிங் ஆடினா தான் அழகாக இருக்கும். அதனால கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுங்கள். மறுபடியும் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. கீழேருந்து நம்ம ஊசி எடுத்தோம்னா இப்போ பாருங்கள், கீழேருந்து ஊசி நம்ம எடுத்துட்டோம். 1, 2, 3 சுகர் பீடை வந்து கோர்த்துக்கிறேன். ஒரே ஒரு மெரூன் கலர், மறுபடியும் ஒரு சுகர் பீடு. ஸோ இது எல்லாமே நான் கோர்த்துக்கிறேன். ஓகேவா? கோர்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு சுகர் பீடை மட்டும் முன்னாடி தள்ளிட்டு மீதி இருக்கிற எல்லா பீட்லேயும் மறுபடியும் அந்த ஊசியை கோர்க்குறேன். கோர்த்துட்டு நம்ம எங்கேருந்து இப்போ எடுத்தோமோ அந்த இடத்துல குத்தி அடியில் கொண்டு போயிடுறேன் ஊசியை. இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த முன்னாடி இருக்க சுகர் பீடு தான் நமக்கு லாக் மாதிரி, அது அப்படியே ஹேங்காக நல்லா தொங்குற மாதிரி வந்துடும். இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் பீடு 2, 3 கொடுத்துக்கலாம். நான் 3 கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த பீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கணும் தான் நான் 1.5 சென்டிமீட்டர் நான் எடுத்தேன். நீங்கள் ஏதாவது ரவுண்டு பீடு வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. சுகர் பீடு பதிலாக நீங்கள் கட்டான பீடும் கொடுக்கலாம். எதுனாலும் நம்ம சாய்ஸ் தான். அவ்வளவுதான். இப்போ சின்னதாக அந்த சுகர் பீடை மட்டும் தள்ளிட்டு மீதி இருக்க பீடில் நம்ம ஊசியை கோர்க்குறோம். கோர்த்துட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல அடியில் குத்திடுறோம். அவ்வளோதான். நூல் மட்டும் சிக்காமல் பார்த்துக்கோங்க. நார்மல் வந்து நல்ல ஒல்லியான ஊசியாக எடுத்துக்கோங்கப்பா. அப்போ தான் இந்த பீட்லலாம் உள்ளே போகிறப்ப வந்து ஈஸியாக போகும். சில பீடு வந்து அந்த ஹெட் பார்ட் வந்து பெருசாக இருந்தால் உள்ளே போகாது. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து ஜர்தோசி தைக்கிற ஊசி தான் எடுத்துக்குவேன். அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஊசி அது நல்லா அது ஒல்லியாக இருக்கும்ல, அதனால் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள்
எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் டிசைனு. அதான் ஒன் டேல நீங்கள் இதை முடிச்சிடலாம். முடிச்சு அழகாக நீங்கள் இதை ரெடி பண்ணி உங்களுக்கு நீங்களே டிசைன் பண்ணி போடுறப்ப அதனுடைய ஃபுல்ஃபில்னஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இதை வந்து இப்போ இந்த பார்ட் வந்து கீழே வந்து அவங்க தைக்கிறப்ப அதை மடித்து விட்றப்ப இன்னும் ஹேங்கிங்காக அழகாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து அதை ஓரலாகவும் காட்டலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இந்த இடத்த வந்து கீழே இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை மடித்து விட்டால் கை பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த காட்லேருந்து கலட்டினதுக்கப்புறம் நம்ம கை பகுதி தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.